ஹலோ கைஸ், திஸ் இஸ் கபடி இன்சைடர். ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன். இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மேட்ச் யூபி வெதர்ஸ் கூட ரொம்ப சிறப்பாக தோற்றுருக்கோம். 24-14 ஒரு ஸ்கோர் லைன், 16 பாயிண்ட் ஸ்கோர் டிஃபரன்ஸு. இந்த மாதிரிலாம் தோத்துட்டு இருந்தோம்னா ஹோப்ஸ் வந்து எல்லாருக்குமே காலியாக இருக்கும் இந்த நேரத்தில். நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை இந்த மேட்சை பற்றி. ஏன்னா வந்துட்டு எல்லா டிவிஷன்லேயும் பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 13 இருந்த ஸ்கோரில் செகண்ட் ஹாஃபில் அவ்வளோ மிஸ்டேக்ஸ், ஒரு டக்குன்னு பாயிண்ட் லூஸ் பண்ணோம். நம்ம பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்ஸு ரைடிங்கில் தான். ரைடிங்கில் என்ன ஆச்சு, என்னதான் ஆச்சு எக்ஸாக்டாக யாருக்குமே புரியல. நல்லா போயிட்டு இருந்த ரைடிங்கு சரி, நரேந்திரக்கும் ரைடு பண்ண வரல, சச்சினுக்கும் ரைடு பண்ண வரல, விஷாலை கூட்டம் தான் அவருக்கும் மாட்டிக்கிறாரு. ஒரு ரைடு பண்ணுறாங்க, ஒரு ஜிக்ஸாக் மூமெண்ட்டே இல்லாமல் டேரெக்டாக டிஃபென்ஸ் கையில் போய் உள்ளே போய் மாட்டுறது தான் ரைடரோட வேலை. ஒரு அப்சர்வேஷனே இல்லாமல் ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம டீமில். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்கிறது எனக்கும் தெரியல. ஃபேன்ஸு எல்லாருமே வருத்தத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து லூஸ் பண்ணுற மாதிரி தெரில, நிறைய இடத்துல லூஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் டிஃபென்ஸில் அவ்வளோ அருமையாக பண்ண நிதிஷ்குமார் ஹைஃபை பண்ணார், 6 டக்கிள் 5 டக்கிள் பாயிண்ட். செகண்ட் ஹாஃபில் அவரை ஒன்றுமே பண்ண முடியல. டிஃபென்ஸில் என்ன தானே ஏதாவது பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட்டு ரைடர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கில் ஆல் அவுட் ஆனதுனால திரும்ப டிஃபென்ஸால் எதுவுமே பண்ண முடியல. இவங்க ரைட் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. ஓவராலாக இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து ஆப்ஷனில் போய் சச்சின் தன்வருக்கு அவ்வளோ ரேட்டு போட்டு எடுத்ததுக்கு சிறப்பாக செஞ்சுட்டார். ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும். நான் வந்து இந்த மேட்ச் இதுக்கப்புறமும் இதே மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வந்து இந்த சீசனையும் தள்ள துண்டை போட்டு அப்படியே உரமாக உட்காந்துக்க வேண்டியதான் நினைக்கிறேன். என்னதான் பாசிட்டிவ்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம்னாலும் டிஃபென்ஸில் கூட அமீர் ஹசன் பஸ்தாமி கூட எடுத்துக்கலாம். அவர்கிட்டையும் மிஸ்டேக்ஸ் வருது. அப்பப்போ பாயிண்ட் ரைடில் எடுக்க முடியல, கஷ்டப்படுறாங்க. நம்ம அவர் டிஃபென்ஸில் எதாவது பண்ண ட்ரை பண்ணுறாரு, அது லீக்கேஜ் ஆகிடுது. அவராது எப்பயாவது பண்ணுறாரு. நம்ம ஊர் பையன் அபிஷேக் ஃபேண்டாஸ்டிக் ப்ரோ. சத்தியமாக எதிர்பார்க்கல நீங்கள் இப்படிலாம் டிஃபென்ஸ் பண்ணுவீங்கன்னு. அது என்ன எனக்கு தெரியல. ஒரு மேட்ச் நல்லா பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் மிச்ச மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும்தான் டிஃபென்ஸ் நல்லா பண்ணி பார்த்தேன் அபிஷேக் கிட்ட. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட அவரால் சரி நிற்க கூட முடியல. ஒரு ரைட் கவரு தமிழ்நாட்டிலேருந்து உங்களை நம்பி எடுத்துகிட்டு போனதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை அழகாக செஞ்சிட்டு இருக்கீங்க டீமுக்காக. இதுக்கப்புறம் டீம் என்ன பண்ணி மேலே வர போகிறாங்கன்றது கோச் அண்ணனுக்குமே அது மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். இப்போ தர்மராஜன் இருக்காரு, அவர் பார்க்குறீங்க, அவருக்கும் இப்போ வந்து நல்லா தெரியும் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், நல்லாவே தெரியும். தொடர்ந்து தோத்துக்கிட்டே வந்தால் அதுல வந்து மீள்றது அவ்வளோ ஈஸியே கிடையாது. அந்த ஒரு பிரேக்கேஜ் பாயிண்ட்டை உள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்குள்ளே நம்மளால போக முடியும். இதே மாதிரி தான் இவங்க ப்ளே பண்ண போகிறாங்கன்னா இந்த சீசனை நம்ம இதோட கவரப் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு நன்றி வணக்கம்னு தான் போனோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த மேட்சை பற்றி பேசுறதுக்கு. பட் இருந்தாலும் இதுதான் உண்மையான விஷயம். சரி வாங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருந்து டக்குன்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு கபடி இன்சைடர், நான் உங்கள் ராஜ்குமார். ரைடிங்கில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குறோம். அவங்கள 6-7 பேர்லேருந்து 5 பேராக மாற்றுறாங்க. 5 பேராக மாற்றினதுக்கப்புறம் அவங்களால ஒருத்தரை கூட அவுட் பண்ண முடியல. இங்கே டிஃபென்ஸில் பார்த்தா அபிஷேக் வாரே வா, 5 பேர் இருக்கும்போது தேவையில்லாமல் நான் போய் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து இவர் பிடிச்சி இவர் விட்டு இவருக்கு சப்போர்ட் எடுக்கலான்னு வந்து அமீர் ஹசன் பஸ்தாமி விட்டு அது 2 பாயிண்டாக போகுது. அதுதான் நம்ம செகண்ட் ஹாஃப் வந்து ஆல் அவுட் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ரீசனாக இருந்தது. இந்த மாதிரி ஹெல்ப்லாம் அவர் பண்ணுவார்னு யாருமே கனவுட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் கோச் அண்ணன் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். இந்த மாதிரிலாம் வந்துட்டு டிஃபென்ஸ் ஆட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. அபிஷேக் நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஆனால் அது எப்படி பண்ணி இம்ப்ரூவ் பண்ண போறீங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நிதிஷ்குமார் ஹேட்ஸ் ஆஃப் பிரதர், நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த லெஃப்ட் கார்னர் பொசிஷனை சாயில் குலியா வந்து இப்போ டீமில் இருந்துமே இல்லாத மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் அந்த பொசிஷனை அழகாக டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஆங்கிள் ஹோல்டு, ஸ்கில்லு, பேக் ஹோல்டு எல்லாமே பார்க்குறோம், அழகாக இருக்குது. அமீர் ஹசன் பஸ்தாமி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இந்த மாதிரி இவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால அவரால் எதுவும் பண்ண முடியல. ரைடர்ஸ் சச்சின் ஆகட்டும்,
நரேந்தர் ஆகட்டும், விஷால் ஆகட்டும், விஷாலாவது அப்பப்போ ஏதோ ட்ரை பண்ணி ஏதோ ட்ரை பண்ணுறான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. பட் சச்சின் அண்ட் நரேந்தர் என்ன ஆச்சு இவங்களுக்குன்னு யாருக்குமே புரியல. என்னதான் ஆச்சு நம்ம நாட்டுக்கு, என்னதான் ஆச்சு நம்ம டீமுக்குன்ற மாதிரியே போய்கிட்டு இருக்கு இந்த மேட்சஸ். ஃபேன்ஸ்லாம் அப்படியே மண்டையை முட்டிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இருக்கிற குரூப்ஸ்லாம் பார்க்குறோம், வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஆகட்டும், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்கும்போது ஃபேன்ஸ்லாம் முட்டிக்கிறாங்க. என்னதான் நம்ம டீமுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கோம், நம்மளால வந்து ஒரு மேட்ச் கூட செக்யூர் பண்ண முடியாதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் வந்து எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் ரைடிங் உங்களுக்கு இவ்வளோ இஷ்யூவா இருக்குன்னா தயவு செஞ்சு பெஞ்சில் இருக்கிற பசங்க எல்லாரையுமே உள்ள கொண்டு வாங்க. இந்த வருஷம் அவங்கள ப்ளே பண்ண வச்சு ஒரு ரைடரை கண்டுபிடிங்க. எப்படியும் அடுத்த வருஷம், அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்க வந்துட்டு நரேந்திர கண்டலாவை சீல் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அதுவே வந்து எவ்வளவு தூரம் வந்து ரொம்ப சரியான ஒரு விஷயம் எனக்கு தெரியல. அடுத்த 3 வருஷத்துக்கு இப்ப அவரோட ஃபார்ம் பார்த்தோன்னா டிப் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில அவர் வந்துட்டு நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு தெரியல. இது எப்படி நம்ம அடுத்து எடுத்துட்டு போறாங்கன்றது கோச் தர்மராஜ் செல்லத்தன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. தர்மராஜ் அண்ணன் டீமை எப்படி கொண்டு போகணுன்றத அவர் தான் திரும்ப டிராயிங் போர்டை எடுத்து உட்காந்து ஒர்க் பண்ணி ஆகணும். நிதிஷ் பிடிக்கிறாருன்னு தெரிஞ்சோம், நிதிஷ் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற டிஃபெண்டர்ஸ் கிட்ட போய்கிட்டே இருக்காங்க ரைடர்ஸ். நிதிஷ்க்கு வாய்ப்பே இல்லை செகண்ட் ஹாஃப்ல பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஆனா ஒரு டிஃபெண்டரால எப்படி பிடிக்க முடியும்? அபிஷேக் வந்து ஒரு டக்கிள் பண்றாரு மேட்சுக்கு, அதுவும் லக்ல. அதுக்கப்புறம் மிச்சம் இத்த பாயிண்ட்ஸ் எங்க போச்சுன்னே தெரியல. அவருக்கு யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவரை பார்க்க வைங்க, அவரோட மிஸ்டேக்ஸை புரிய வைங்க. அவரை நம்பி இறக்கிட்டு இருக்காங்க ஒரு ரைட் கவர், அதுக்கு பதிலாக வேற யாரையும் இறக்கிட்டு போயிடலாமே. இது இன்னும் எத்தனை நாள் தொடர போது தெரியல, இது தொடர் கதையா இருக்கு. அடுத்த மேட்ச் திரும்ப 26ஆம் தேதி யூபிஎஸ் கூட தான் நம்ம ப்ளே பண்ண போறோம். அன்னைக்காவது வின் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். அன்டில் தென் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். Until then, signing off is Rajkumar. Thank you.